திருமலையின் மறைந்த மர்மங்கள், மனிதனால் விளக்க முடியாத அதிசயங்கள். இந்த பூமியில் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வரிசையில் நின்று தரிசிக்கும் ஒரு தலம் இருக்கிறது. ஆண்டுக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்தாலும் அந்த இடத்தின் மர்மம் இன்னும் முழுமையாக புரியவில்லை என்று பலர் நம்புகிறார்கள். ஏன் ஏழுமலையை அடைந்தவுடன் மனம் தானாக அமைதியாகிறது? ஏன் கோவிந்தா என்ற ஒரு வார்த்தை கண்களில் கண்ணீரை வரவழைக்கிறது? ஏன் பல நூற்றாண்டுகளாக இந்த மலை தனது ஆன்மீக ஈர்ப்பை இழக்கவில்லை? இன்று புராணங்கள், பாரம்பரிய நம்பிக்கைகள் மற்றும் வரலாற்றுடன் பின்னி பிணைந்த திருமலையின் சில மர்மங்களையும் அதிசயங்களையும் ஒரு சினிமா பயணமாக காண்போம். 7 மலைகளின் அமைதியான அழைப்பு. அதிகாலை 3 மணி. அலிபிரி மலைப்பாதையில் மெல்லிய பனிமூட்டம். காற்றில் மணி ஓசை. தொலைவில் பக்தர்களின் முழக்கம். கோவிந்தா, கோவிந்தா. ஒரு முதிய தம்பதியினர், ஒரு சிறிய குழந்தையை தோளில் சுமந்து வரும் தந்தை, காலில் செருப்பு இல்லாமல் நடக்கும் ஒரு இளைஞன். அவர்கள் அனைவரும் ஒரே இலக்கை நோக்கி செல்கிறார்கள். ஏன்? புராணங்கள் கூறுவது இந்த 7 மலைகளும் ஆதிசேஷனின் 7 தலைகளின் அடையாளம். அதனால் இந்த மலைகள் வெறும் பாறைகள் அல்ல, தெய்வீகத்தின் சின்னம் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். ஸ்ரீனிவாசரின் வருகை ஒரு காலத்தில் வைகுண்டத்தை விட்டு பூமிக்கு வந்தார் ஸ்ரீமன் நாராயணன். கலியுகத்தில் மக்களை காக்க அவர் திருமலையை தனது இருப்பிடமாக தேர்ந்தெடுத்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. பின்னர் பத்மாவதி தேவியுடன் திருமணம். அந்த தெய்வீக கல்யாணத்தின் நினைவாக இன்றும் திருமலையும் திருமுச்சானூரும் பக்தர்களால் இணைந்த புனித தலங்களாக கருதப்படுகின்றன. கருவறையின் மர்மமான அனுபவம். நீண்ட நேரம் காத்திருந்து ஒரு சில நொடிகள் மட்டுமே தரிசனம். ஆனால் அந்த சில நொடிகளில் பலர் கண்கலங்குகிறார்கள். யாரோ தங்களை அழைத்தது போல ஒரு சொல்ல முடியாத உணர்வு. இது ஒவ்வொருவருக்கும் வேறுபட்ட அனுபவமாக இருக்கும். அதுவே திருமலையின் தனிச்சிறப்பு. முடிகாணிக்கையின் ஆன்மீக அர்த்தம். உலகிலேயே மிகப்பெரிய முடிகாணிக்கை நடைபெறும் தலம். இது வெறும் வழக்கம் அல்ல. நம்முடைய அகந்தை, நம்முடைய பெருமை அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைக்கும் ஒரு குறியீடாக பல பக்தர்கள் இதை பார்க்கிறார்கள். ஏன் கோவிந்தா என்று அழைக்கிறார்கள்? ஒவ்வொரு படியிலும், ஒவ்வொரு மூச்சிலும் கோவிந்தா. இந்த நாமம் பலருக்கு தைரியத்தையும் நம்பிக்கையையும் தருகிறது. இந்த பெயரை சொல்லும் போது மனதில் ஏற்படும் அமைதியே அதன் மிகப்பெரிய அதிசயம் என்று பக்தர்கள் கூறுகின்றனர். இரவு நேர திருமலை கூட்டம் குறைகிறது. காற்று மட்டும் வீசுகிறது. மலை முழுவதும் ஒரு அற்புதமான அமைதி. வானத்தில் 1000 நட்சத்திரங்கள், தொலைவில் ஒலிக்கும் மணி. அந்த நேரத்தில் இந்த மலை எத்தனை தலைமுறைகளின் பிரார்த்தனைகளை கேட்டிருக்கும் என்று நினைத்தாலே மனம் வியக்கிறது. உண்மையான மறைந்த மர்மம் பல. திருமலையில் மறைந்த ரகசியங்கள், சுரங்கங்கள், அதிசயங்கள் பற்றி பேசுகிறார்கள். அவற்றில் சில புராணங்கள், சில உள்ளூர் கதைகள், சிலவற்றிற்கு உறுதியான வரலாற்று ஆதாரங்கள் இல்லை. ஆனால் ஒரு உண்மை மட்டும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த மொழி பேசினாலும் திருமலைக்கு வரும் பல பக்தர்கள் மனநிறைவுடன் திரும்புகிறார்கள். அந்த மாற்றத்தை அறிவியல் அடக்க முடியாது. அது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட ஆன்மீக அனுபவமாகவே இருக்கிறது. முடிவு. திருமலையின் மிகப்பெரிய மர்மம் ஒரு ரகசிய அறையோ மறைந்த பொக்கிஷமோ அல்ல. பல நூற்றாண்டுகளாக கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை உயிரோடு வைத்திருக்கும் அந்த ஆன்மீக ஈர்ப்புதான் அதன் உண்மையான அதிசயம். நீங்களும் ஒரு நாள் ஏழுமலையை ஏறிச் சென்று அந்த அமைதியை உங்கள் இதயத்தில் உணர வாழ்த்துகிறோம். கோவிந்தா, கோவிந்தா. ஸ்ரீ வெங்கடேசாய நமः. இந்த தெய்வீக பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலுக்கு உங்கள் ஆதரவை வழங்குங்கள். லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற மர்மமான கோவில்கள், பக்தி கதைகள் மற்றும் ஆன்மீக பயணங்களை தொடர்ந்து காண சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்த மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் மற்றொரு அதிசயமான தலத்தின் மறைந்த ரகசியத்துடன் சந்திப்போம். அதுவரை கோவிந்தா, கோவிந்தா. ஸ்ரீ வெங்கடேசாய நமः.